ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை. வீட்டில் முட்டை இருந்தால் மட்டும் போதும். சூப்பரான முட்டை பணியார குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுவும் நம்ம இன்றைக்கி கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 பெரிய சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு தக்காளி அரைச்சி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு புளிப்புத்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அரை மூடி இருந்தாலே போதும். ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைக்கிறதுனால இதுவே நமக்கு நல்லா திக்காக தான் வரும். அதனால் நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம தாளிக்கிறத விட இது கூட சேர்த்து அரைக்கும் போது வாசனையாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முட்டையும் எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் கூட 2 பெரிய சைஸில் பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா அடித்து கலந்துக்கோங்க. அப்போ தான் முட்டை, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் சாதாரண ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் இந்த அளவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முட்டை நமக்கு டக்குன்னு நமக்கு வெந்து வந்துடும். அதனால் நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இல்லை டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதிலே உங்களுக்கு நல்ல உள்பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் கழித்து நல்லா நமக்கு ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே நமக்கு முட்டை முழுசாக இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்போ முட்டையை திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நமக்கு மறுபடியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம மீதி இருக்க முட்டையும் இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை ரெடியாகி வரதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு நல்லா அடிக்கனமான கடாயை எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் ஏற்கனவே அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வெந்து வரணும். ரொம்ப ப்ரௌனாக மாறி வரணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்தில் நல்லா வெந்து வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இதில் கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்க்கும்போது நமக்கு கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா மசாலா தீஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்ல திக்காகவே இருக்குது. இப்போ இதில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்காகவே இருக்குது. இன்னும் கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது தண்ணியாக ஆகிடும். இது கொஞ்சம் தண்ணியாக வைக்கும்போது நீங்கள் முட்டை இதில் சேர்க்கும்போது ஃபுல்லாகவே உறிஞ்சிரும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சமயத்தில் முட்டையை நீங்கள் வேக வச்சு கூட போடலாம். இல்லைன்னா அடித்து கூட இதில் ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பணியாரமாக செஞ்சு அதில் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா முட்டையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ நல்லா உங்களுக்கு டைம் ஆக ஆக அந்த முட்டையில் வந்து குழம்பு எல்லாமே நல்லா ஊறிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை பணியார குழம்பு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.